ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, யுஎஸ்எஸ் ட்ரிபோலி கப்பலானது 8000 வீரர்களுடன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நோக்கி நகரும். அடுத்து ஈரானில் உள்ள கோரக்சான் மற்றும் புஷர் ஆகிய பகுதிகளில் 2வது முறையாக அமெரிக்கா தாக்குதல். இது மற்றும் இன்னும் பல செய்திகள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். வாங்க. நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே. அதாவது யுஎஸ்எஸ் ட்ரிபோலி அப்படின்ற மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர்க்கப்பலானது 8000 வீரர்களோட சிங்கப்பூர் வழியாக இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஒரு 300 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிலைநிறுத்தி இருக்கிறதாக பென்டகனானது அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. இது எதுக்குனாக்கா, ஈரானினுடைய கார்க்கு தீவை கைப்பற்றும் நோக்கத்தோடு அங்கே சென்றிருப்பதாக தகவல் வருகிறது. அடுத்தபடியாக டொனால்ட் ட்ரம்ப் இப்போது கடும் மிரட்டலை ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்து அறிவிச்சிருக்காரு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னாக்கா, உங்களுடைய எரிசக்தி மின் உற்பத்தி நிலையம் மற்றும் கேஸ் உற்பத்தி நிலையம் அனைத்து இடங்களிலும் நாங்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தி உங்களுடைய இருளில் மூழ்கடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு செஞ்சுருக்காரு. அதற்குள்ளே நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை விடுவிச்சிருங்க, எங்களிடம் சரணடைந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான தோணியில் ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. இதை எதிர்நோக்கி அடுத்த ஐஆர்ஜிசியானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அவ்வாறு செய்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்னாக்கா, உங்களுடைய நட்பு நாடான வளைகுடா நாடுகள் அனைத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எரிசக்தி நிலையம், மின் உற்பத்தி நிலையம், கேஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் இன்னும் என்ன இருக்கோ உற்பத்தி நிலையங்கள் அனைத்திலும் நாங்கள் மிக கடுமையான தாக்குதல் நடத்தி அனைத்தையும் நாங்கள் இருளில் மூழ்கடித்து விடுவோம். நீங்கள் செய்கிறத அதையே திருப்பி நாங்களும் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஐஆர்ஜிசி சார்பாக. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மின் உற்பத்தி நிலையம், கேஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் எரிசக்தி நிலையம் எல்லாமே இன்னும் மீண்டும் சரியாக நடைமுறை ஆகும் வரையிலும் நாங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திருத்தி மூடிய வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கடுமையான தோணியில் அவங்களுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அடுத்தது ரஷ்யாவிலிருந்து மங்களூர் நோக்கி அக்வா டேண்டன் அப்படின்னு சொல்லிட்டு 7.7 லட்சம் கச்சா எண்ணெய், பீப்பாய் கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டேங்கர் கப்பலானது இந்தியாவுக்கு உதவும் விதமாக இந்த நேரத்தில் மங்களூரு நோக்கி வந்திருக்கு. அதே மாதிரியே அமெரிக்காவினுடைய ஒரு பிரைசஸ் பயோனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டேங்கர் கப்பலானது இன்னைக்கு அதே மாதிரி கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு இந்தியாவிற்கு உதவும் விதமாகவும் மங்களூர் துறைமுகத்துக்கு வந்திருக்கு. இது ரெண்டுமே எதை எடுத்துக்காட்டுது அப்படின்னாக்கா, இந்தியாவானது ரஷ்யா கிட்டேயும் சரி அமெரிக்கா கிட்டேயும் சரி நட்பு ரீதியாக நல்ல தொடர்புல தான் இருக்காங்க. இப்போ இந்த நடக்கக்கூடிய போரில் நம்ம ஆல்ரெடி பிரிக்ஸுங்கிற ஒரு கூட்டமைப்பில் ரஷ்யா கிட்ட கூட்டமைப்பில் அந்த இதில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி அமெரிக்கா கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும். இது ரெண்டையும் எடுத்துக்காட்டும் விதமாக 2 நாட்டு கப்பல்களும் இந்தியாவுக்கு உதவும் விதத்தில் வந்திருக்கு. இதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அடுத்தபடியாக என்னன்னா, கத்தாரில் நேற்று ஒரு ஹெலிகாப்டர் கிரஷ் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த கத்தார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்ததாக கத்தார் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இதை ஈரானிலுடைய ஐஆர்ஜிசியானது நாங்கள் சுட்டு வீழ்த்தினதில் தான் அது விழுந்து நொறுங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை கத்தார் அரசாங்கம் முழுமையாக மறுத்திருக்காங்க. இது வழக்கமான ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போது அதனுடைய பழுதடைந்து கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கியதாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் ஈரானுடைய ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தும் போது இதுவரையில் 60 நேற்றைய நிலைமையில் 60 ட்ரோன்களை நாங்கள் வான்தடுப்பு சாதனங்கள் மூலமா சுட்டு வீழ்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கத்தாரில் உள்ள லாஸ் லதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேஸ் ஃபவுண்டேஷனில் நேற்று ஈரான் தாக்குதல் நடத்தினதுக்கு கடும் கண்டனத்தையும், மேலும் இது ஒரு மோசமான தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிக்கும் விதத்தில் அவங்க அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அடுத்தபடியாக இஸ்ரேலில் உள்ள
ஒரு பத்திரிகையான ஹீப்ரு மொழியில் வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி, அதாவது மாரிங்கிற பேர் அந்த பத்திரிகை செய்தித்தாளோட பேர். அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டமானது முற்றிலும் பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு அதாவது காட்டமாக வந்து அதை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நேற்று வந்து ஈரான் வந்து டிமோனா மற்றும் உராக் என்ற 2 பகுதிகள் மீது இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அந்த 2 தாக்குதலும் மிக கடுமையான பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியிருந்தது. அந்த ஒரு விரத்தியில் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அதை பாதுகாத்தது இவங்க முழுக்க நம்பி இருந்தது அந்த அமெரிக்காவினுடைய தாட் சிஸ்டத்தை நம்பி தான், தாட் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை நம்பி தான். அதில் வந்து குறைஞ்சது அது செயல்படணும் அப்படின்னாக்கா 90 வீரர்கள் அதில் இருக்கணும், செயல்படுத்தப்படணும், அதில் வேலை செய்யணும். அந்த நேரத்தில் அவங்க 90 பேருடைய வேலை இருந்தால் மட்டும்தான் அந்த தாட் சிஸ்டமானது இயங்கும். அப்படி இருக்கும்போது அந்த 90 பேர் இருந்தோம், அந்த தாட் சிஸ்டமானது முற்றிலுமாக செயல் இழந்து விட்டதா. அந்த மிசைல் வரும்போது கொஞ்சம் கூட அது செயல்பாடு வந்து எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலிய ஊடகமே இன்னைக்கு வந்து ரொம்ப கடுமையாக அதை வந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஈரானுடைய மிசைல் வந்து வெற்றிகரமாக தாக்குதல் நடத்துனதை ஏற்றுக்க மாட்டாங்களாம், ஆனால் வந்து அது தாட் சிஸ்டமானது செயல் இழந்ததுன்னு மட்டும் ஏற்றுப்பாங்களாம். இது எந்த வகையில் நியாயம் தெரியல. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது ஃபைனான்சியல் டைம் ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஃபைனான்சியல் டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்குமே கருவூல பத்திரம்னு ஒன்று இருக்கும். அது வந்து அமெரிக்காவினுடைய கருவூல பத்திரமானது நிறைய யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, சைனா கிட்டேயும் ஜப்பான்கிட்டையும் இருக்குது. கருவூல பத்திரம்னா இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து பத்திரம் வச்சுருப்போம், அதை வந்து நம்ம வந்து அடமானம் வச்சு காசு வாங்கி ஏதாவது கடன் நம்ம செலவை பார்த்துப்போம். அது மாதிரி கடன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டாலர் அதை கொடுத்துட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு டாலராக மாற்றிப்பாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கருவூல பத்திரங்கள் சைனா கிட்டேயும் ஜப்பான் கிட்டேயும் தான் அமெரிக்காவுடையது நிறையா இருக்குது. இதுக்கப்புறம் அந்த கருவூல பத்திரங்களை மற்ற நாடுகள் யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு IRGC ஆனது ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. அது மாதிரி அதை மீறி வாங்கினால் அந்த நிதி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிதி நிறுவனங்கள் மீது நேரடியாக நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு IRGC ஆனது ஒரு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, இது போன்ற அனைத்து விஷயங்களிலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த போரை வந்து மீண்டும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்களே தவிர, இதில் வந்து இந்த போர் வந்து நிறைவடைவதற்கு எந்த ஏற்பாடுகளும் செய்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க இப்போ இன்னைக்கு கூட இத்தாலியினுடைய பிரதமரான ஜார்ஜியோ மெலோனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அமெரிக்க அதிபர் வந்து டொனால்டு ட்ரம்ப்பை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் பிரதமர், ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் நீங்கள் பிரதமர் இல்லை, அதனால் நீங்கள் வந்து அமெரிக்காவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுமோ அந்த வேலையை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் நெதன்யாஹு இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்த நாடையும் இந்த போரில் இழுத்து விடுறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி ஈரான் மிசைல்ஸ் தாக்குதல் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் எங்களோட சேர்ந்து ஈரானை எதிர்கொள்றதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்குறாரு. அது என்னன்னா, இவர் இந்த போரில் போய் இவங்க 2 நாடுகளும் உள்ளே நுழைஞ்சது இல்லாமல் முடிவில்லாத இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இது எப்படி வெளியாகிறதுன்னு தெரியாமல் ஒழிச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த உலக நாட்டையும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு மற்றும் பெட்ரோலிய தட்டுப்பாடு எல்லாமே இப்போ இந்த பிரச்சனையால் ஏற்பட்டு இருக்க இந்த நேரத்தில் மீண்டும் எல்லா நாட்டையும் இழுத்து இதில் விடுறதுக்கு என்ன சதி செய்யணுமோ அந்த வேலையை இப்போ அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி அவங்க வந்து செய்கிறது எல்லாமே உலகத்திற்கு அமைதிக்கு கேடு விளைவிக்கும் அனைத்து வேலைகளையுமே இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்காங்க. இப்போ உள்ள எல்லா உலக தலைவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போ ஐரோப்பிய யூனியன் கூட இப்போ தள்ளி தான் நிற்கிறாங்க. அதனால் இந்த உலக மக்கள் எல்லாரும் யார் சரி யார் தவறு அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த நியூஸ்லாம் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நன்றி. இந்த விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.